தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கும் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கும் திருமாவளவன். வடகாடு கலவரம். 2 நாட்களுக்கு முன்பாக வடகாட்டில் கோயில் திருவிழாவின் போது தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆலயத்துக்குள் சென்று வழிபடுவதில் பிரச்சனை. இதன் காரணமாக 20 வீடுகளுக்கு மேல் தலித் வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. ஆனால் காவல்துறை இது சாதி கலவரம் அல்ல, பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை என்று கூறியது. மூடி மறைத்தது, அறிக்கை தாக்கல் செய்தது. ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் முத்திரையர் சமூகத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. சாதி பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அப்போ எதுக்கு வன்கொடுமை சட்டத்தில் அவங்க மேலே வழக்கு பதிஞ்சிருக்கீங்க எல்லாரும் கேட்குறாங்க. இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி கட்சி யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்கிறாப்புல, வன்னியரசு சொல்கிறாப்புல, காவல்துறை ஒரு பொய்யான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது அப்படிங்கிறாப்புல. இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறாங்க, ஆறுதல் கூறுறாங்க. ஆனால் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கதே திருமாவளவன் தான். அது எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். ஏறத்தாழ இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது திருமாவளவன். உண்மையிலேயே தலித் மக்கள் மேலே திருமாவளவனுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் எல்லா மாவட்டத்திலையும் தீண்டாமை கொடுமை தலைவிரிச்சாடுது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க கோயிலில் போய் வழிபட முடியல. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு சில இடங்களில் டீ கூட இரட்டை கோலை முறை இருக்குது. ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா முடி வெட்டுற கடையே தனித்தனி கடை இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுகிறது. அதுதான் உண்மை. தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பலர் கொல்லப்பட்டு வருகிறார்கள். ஆனால் திருமாவளவன் இன்றைக்கி திமுகவோட கூட்டணி வச்சுட்டு திமுக ஆட்சியில் நடக்கிற தலித் மக்களுக்கு எதிரான அக்கிரமங்களை இவர் கண்டுக்காமல் இருக்காப்புல, பூசி மொழுகிறாப்புல. காவல்துறையை குற்றஞ்சாட்டுறது, ஆதிக்க சாதிகளை குற்றஞ்சாட்டுறது, இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவர் தானே திமுகவுடைய கூட்டணி கட்சி. இவருடைய கட்சி தானே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியது தானே? பாதிக்கப்பட்டவங்களை உடனடியாக குண்டர் சட்டத்தில் அடைக்க சொல்ல வேண்டியது தானே? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வாங்க கொடுத்துருக்க வேண்டியது தானே? உடனடியாக வீடுகள் சீரமைத்து கொடுக்க எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல? இந்த குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் பண்ணியிருக்கலாம்ல? ஒன்றுமே கோரிக்கை வைக்கல. முதலமைச்சரை சந்திக்கவும் கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு நம்ம தலைவலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஏன்னா இந்த வடகாடு பிரச்சனையை பெரிய விஸ்வரூபமாக கொண்டு போனால் வர சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியிலேருந்து நம்ம கல்வி விட்டுருவாங்க. ஏற்கனவே 4 சீட்டு தரதா சொல்லியிருக்காங்க, கடைசியில் 2 சீட்டுன்னு மாற்றிடுவாங்க. அதனால் இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்காக வேண்டி தன்னுடைய கொள்கையை காற்றுல பறக்க விட்டுருக்கார் திருமாவளவன். அதான் உண்மை. உண்மையிலேயே தலித் சமூகத்து மேலே அக்கறை இருந்துச்சுன்னா திருமாவளவன் இன்றைக்கி திமுகவிட்ட போய் முதலமைச்சரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருப்பாப்புல. திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருப்பாப்புல. பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு போய் சாலை மறியல் பண்ணியிருப்பாப்புல, உண்ணாவிரதம் பண்ணியிருப்பாப்புல, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பாப்புல. தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக கொண்டு போயிருப்பாப்புல. ஆனால் திருமாவளவன் பூசி முழுகிறாப்புல. திமுக கூட்டணியில் இருந்தால் தான் நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், எம்பி சீட்டு கிடைக்கும். நம்ம திமுகவுக்கு எதிராக இந்த வடகாடு பிரச்சனையை மையமாக வச்சு குரல் கொடுத்தோம்னா நம்மளை கூட்டணியிலேருந்து கழட்டிடுவாங்க, நம்ம அரசியல் அனாதையாக போயிடுவோம். யார் உங்களை அரசியல் அனாதையாக்குறா? பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு அரசியல் அனாதையாக போகிறீங்க? எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இதான் உங்கள் கொள்கை. அம்பேத்கர் இதை சொல்லியிருக்காரா? பாதிக்கப்பட்ட மக்கள், தலித் மக்களுடைய உரிமைக்காக போராடுங்க, தலித் மக்களுக்காக குரல் கொடுங்க, கல்விக்காக, உரிமைக்காக, வேலைவாய்ப்புக்காக, பொருளாதாரத்துக்காக குரல் கொடுங்க. தீண்டாமைக்கு எதிராக நீங்கள் போரிடுங்க. அதைத்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் ஒழிய நீங்கள் பூசி மொழிகி எம்எல்ஏ ஆகு, எம்பி ஆகு, எவங்காலையும் நக்கிட்டு இரு அப்படின்லாம் ஒன்றும் அம்பேத்கர் சொல்லலை. இன்றைக்கி திருமாவளவன் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப கேவலமான விஷயம். தலித் மக்கள் புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவன் மாதிரி நிறைய ஜென்மங்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. திமுக கிட்ட ஒற்றை சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு இன்றைக்கி தலித் மக்களை அம்போன்னு விட்டுட்டாங்க. ஒரு சில அமைப்புகள் திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க. மாதம் வருமானம் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க. இது தாழ்த்தப்பட்ட மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி திருமாவளவன் மாதிரி சுயநலவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல திருமாவளவன். திருமாவளவன் நினச்சிருந்தா இந்த நிமிஷம் முதலமைச்சரை சந்தித்து
இந்த வடகாடு பிரச்சனையில் குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்க வச்சுருக்கலாம். இந்த மக்களுக்கு உடனடியாக வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருக்கலாம். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண உதவி செய்ய வச்சுருக்கலாம். ஒன்றுமே பண்ணலை. இந்த கோயில் திருவிழாவை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கலாம். நிப்பாடு கோயிலை இழுத்து மூடுன்னு சொல்லியிருக்கலாம். சரிசமமாக சமத்துவம் இல்லையா, அந்த கோயிலை இழுத்து மூடு அப்படின்னு கூட உத்தரவு போட வச்சுருக்கலாம். ஆனால் இவர் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காப்புல. அதனால் தலித் மக்கள் புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவன், வன்னியரசு, இந்த விடுதலை சிறுத்தை கட்சி இவங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்கள மாதிரி நிறைய அமைப்புகள், தலித் அமைப்புகள் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவன் வந்து இன்றைக்கி தலித் மக்களை வந்து திமுக கிட்ட அடகு வச்சுட்டார். அதான் உண்மை.